Day 2 Clarity of Purpose 15 days of lessons from holy books. ஒரு தலைவனுக்கு வர்றதுலயே ரொம்ப கஷ்டமான நிலைமை எது தெரியுமா? சொந்த விருப்பு வெறுப்புகளும் கடமையும் நேருக்கு நேரா மோதும் போது எடுக்க வேண்டிய ஒரு முடிவு தான். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல கிருஷ்ணர் பகவத்கீதையில அர்ஜுனருக்கு என்ன சொன்னாருன்னு பாப்போம் வாங்க. குருக்ஷேத்திர போர்க்களம், 2 படையும் போருக்கு தயாரா நிக்குது. பாண்டவ படையோட தலைமை பொறுப்புல இருந்தது அந்த காலத்தோட தலை சிறந்த வீரனான அர்ஜுனன். அவனோட சாரதியா உட்கார்ந்து இருந்தது அவனோட வழிகாட்டியான ஸ்ரீ கிருஷ்ணர். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிரணிய ஒரு தடவை பார்க்கணும்னு அர்ஜுனன் ஆசைப்பட்டான். கிருஷ்ணர் தேர 2 படைக்கும் நடுவுல நிறுத்தினாரு. அங்க எதிரணியில அர்ஜுனன் பார்த்த காட்சி அவனோட மன உறுதிய குலைச்சு போட்டுடுச்சு. அங்க நின்னது அவனோட எதிரிங்க மட்டும் இல்ல, அவனுக்கு வில்வித்தை கத்து கொடுத்த குரு துரோணர், அவனை வளர்த்த தாத்தா பீஷ்மர், அவனோட சொந்த அண்ணன் தம்பிங்க. அந்த நிமிஷத்துல அவனோட வீரம் போய் பாசம் மட்டும் தான் நின்னுச்சு. இங்கதான் ஒரு தலைவனோட மிகப்பெரிய வீழ்ச்சி நடக்குது. சொந்த பாசம் அவனோட முக்கியமான கடமையான தர்மத்தை மறக்க வச்சது. ஒரு தலைவன் தன்னோட நோக்கத்தை மறந்துட்டா அந்த படையும் தோத்துடும். அப்போ கிருஷ்ணர் ஒரு குருவா பேச ஆரம்பிச்சாரு. அர்ஜுனா, நீ ஒரு க்ஷத்ரியன். இந்த சூழ்நிலையில் உன் ஒரே கடமை எங்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதுதான். தர்மத்துக்காக போராடுறதை விட பெரிய வேலை ஒரு சத்திரியனுக்கு இல்ல. இந்த தெளிவான வார்த்தைகள் அர்ஜுனனோட மனசுல இருந்த குழப்பத்தை நீக்கிடுச்சு. அவனோட பர்பஸ் என்னன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு தலைவனோட வெற்றி அவனோட திறமையில மட்டும் இல்ல, அவனோட நோக்கத்தோட தெளிவுல தான் இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல கான்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.